ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்காக கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோருடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரருளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த முயற்சியின் பலனாக அநேக சாய் சொந்தங்கள் பயனடைகிறார்கள். இன்றைக்கு உலகெங்கிலும் இருந்து நம்முடைய வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திற்கு அநேக பிரார்த்தனைகள் வந்து அவர்கள் எல்லாம் பாபாவுடைய அந்த பார்வையினாலே பரிசீலிக்கப்பட்டு உடனுக்குடனாக பைசல் செய்யப்படுகிறது. எந்த விதமான பிரார்த்தனைகள் பைசல் செய்யப்படுகிறது என்று சொன்னால் நியாயமான பிரார்த்தனைகள் கண்டிப்பாக பைசல் செய்யப்படுகிறது. அநேக சாய் சொந்தங்கள், அப்பா எனக்கு இது நடக்கவே இல்லை, பாபாவை நான் கும்பிடுறேன், ரொம்ப நாளா கும்பிடுறேன், ஆனா பாபாவை கும்பிடுறவங்களுக்கு சோதனை பண்றாரு. பாபாவை கும்பிட்டா சோதனையா பண்ணுவாரு. யாராவது அப்பாவை போயிட்டு அப்பா என்ன திட்டுறாரு அப்படின்னு சொன்னா பாருங்க, ஏன் திட்டுறாரு, ஏன் நம்மளை அடிக்கிறாரு, ஏன் நம்மளை கண்டிக்கிறார்? கண்டிப்பான அப்பான்னு சொன்னா அது பாபா. கண்டிப்பு இல்லாம வளர்ற குழந்தைங்க நல்லா வந்திருக்கா பாத்தீங்களா? கண்டிப்பு இல்லாம போன குழந்தைகள் எல்லாம் தருதலையா போயிடுது. ஆனா நம்ம அப்பாவுடைய அந்த கண்டிப்புல வளர்ந்தோமானா கண்டிப்பா நம்ம எல்லாம் நல்லா வருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம எல்லாம் வந்தோம்னா நம்ம வாழ்க்கை சிறக்கும். நேர்மையா நடக்கணும், நல்ல விதமா தானம் தர்மம் எல்லாம் பண்ணணும். அதாவது அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், அரங்கத்து அரவணை பள்ளியானே அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம தான தர்மத்தை பண்ணணும். நம்பிக்கையா இருக்கணும். நம்பிக்கை எப்படி இருக்கிறது? நம்பிக்கை எப்படி இருக்க முடியும்? நம்ம மைண்டை ஆக்டிவேட் பண்ணணும். காலையில் எழுந்த உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணணும். நான் நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன், நம்முடைய சாய் சொந்தங்களுக்கு நிறைய இந்த மாதிரி பதிவில் நான் பண்ணியிருக்கிறேன். நேராக வரக்கூடிய பிரார்த்தனை செய்து கொள்ளக்கூடிய அன்பர்களுக்கு சொல்லியிருக்கேன். குழந்தைகள்கிட்ட மாணவர்கள்ட்ட நான் சொல்லிட்டே இருக்கிறேன். மாணவர்கள் கண்டிப்பா இதெல்லாம் பண்ணோம்னா ஞாபக சக்தி கண்டிப்பா வளரும். நான் சொந்த அனுபவத்தில் மட்டுமல்ல, என்னை சார்ந்த என்னை அண்டி வந்த மாணவர்களுக்கு சொல்லி சொல்லி பாருங்க, போன 10th எழுதியிருக்கிற அந்த மாணவன் 470 மார்க் 500க்கு வாங்கியிருக்கிறார். எவ்வளவு அழகான, எவ்வளவு ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி பாருங்க. அந்த மாதிரி வரத்துக்கு காரணம் என்னன்னா, காலையில எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ணணும். மொட்டை மாடி இருந்தாலும் யார் இருந்தாலும் என்ன நம்மளை யார் பார்த்தாலும் அதை பத்தி கவலையே படக்கூடாது. நேரா போனோம், குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணணும். சூரியனை கொஞ்ச நேரம் பார்க்கணும். பார்த்துட்டு அந்த சூரியனை, அதாவது சூரிய உதயம் அந்த நேரத்தில் தான் சூரியன் நம்மளால பார்க்க முடியும். அதுக்கு மேல நம்மளால பார்க்க முடியாது. பார்க்கக்கூடிய அந்த கண்டிஷன், அந்த நேரத்துல சூரிய பகவானை பார்த்துட்டு காயத்ரி மந்திரம் சொல்லணும். அதாவது எந்த நேரத்தில் பார்க்கணும்னா, அந்த சூரியனை சுத்தி ஒரு சர்க்கிள் இருக்கும். அந்த சர்க்கிள்ல ஒரு சைக்கிள் அந்த வீல் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்துல கொஞ்ச நேரம் பார்க்கணும். அவரை கண் திறந்து பார்க்கணும். பார்த்துட்டு டப்புன்னு கண்ணை மூடணும். கண்ணை மூடணும்னா அந்த சூரிய பகவான் நம்ம கண்ணுக்குள்ள வந்துடுவார். நம்ம கண்ணுக்குள்ள வந்த பகவான் நமக்குள்ளே வந்துடுவாரு. நாமளே சூரிய பகவான் மாதிரி அப்படியே ஜொலிப்போம். அந்த அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள்லாம் அனுபவிக்கணும். வயதா இருந்தாலும் பரவாயில்ல, யாராக இருந்தாலும் பரவாயில்ல, தவறு செய்திருந்தாலும் கூட பரவாயில்ல, கண்டிப்பா இதெல்லாம் நம்ம உணரணும். அப்படி உணர்ந்தோம்னா நல்ல ஞாபக சக்தி வரும், நல்ல எண்ணங்கள் வரும். நம்மளுக்கு ஆல்பா பவர் நிறைய வரும். நம்மளை சுத்தி நல்ல காரியங்களா நடக்கும். நம்ம எண்ணங்கள் நல்லாகும். எண்ணம் நலமானால் எல்லாம் நலமாகும். எண்ணம் போல் வாழ்வு, அந்த மாதிரி சொல்லுவாங்க. எண்ணம் நல்லா ஆச்சுன்னா நம்ம உடம்பு நல்லா வச்சுக்குவோம். உடம்பு நல்லா வச்சுக்கிட்டோம்னா நம்ம செயல் நல்லா இருக்கும். நம்ம செயல் நல்லா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். சூரியன்ல இருந்து எப்படி ஆரம்பிக்க போறோம்? காலையில சூரிய நமஸ்காரம் பண்ணோம்னா நமக்குள்ள அந்த கண்ணு, 2 கண்ணு ஒரே கண்ணாயிடும். ஒரே கண்ணாயிட்டு நம்ம முகமெல்லாம் ஒரு ஒளிப்பிழம்பாகும். நம்ம உடலெல்லாம் ஒளிப்பிழம்பாகும்.
ஒரு நாள்ல இது சாத்தியப்படாது. தொடர்ச்சியா முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா சாத்தியப்படும். இதெல்லாம் குருமார்கள் தெரிந்து வைத்துக் கொண்டுதான் சித்தர் மகான்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சித்தர்கள் வழியில போனோம்னா சித்தம் நல்லா ஆகும். நம்ம சாய்பாபா இதெல்லாம் செய்து அடயோகம்லாம் செஞ்சிருக்கிறாரு. சிறுடில் நம்ம பார்த்தோம், சத்திரத்தில் படிக்கிறோம். அவர் குடல் எல்லாம் வெளியில் எடுத்து வச்சு அவரே கிளீன் பண்ணிட்டு மறுபடியும் எடுத்து உள்ள போட்டுப்பார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அதை பார்த்து நிறைய பேர் ஸ்டன் ஆயிட்டாங்க. அந்த நேரத்தில் பயந்து ஓடினாங்க. ஆனா மறுபடியும் அந்த அங்கங்கள்லாம் சேர்த்து மறுபடியும் அவர் ஒரு சாய் பாபாவாக வந்திருக்கிறார். அந்த மாதிரிலாம் நம்ம பண்ண முடியலாம் கூட இந்த சாதாரணமா சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கடைபிடிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில பெரிய விஷயம் நமக்கு கிடைக்கும். ஆகினால நம்ம தைரியமா இருக்கிறதுக்கு முதல் காரணம் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். வள்ளுவர் சொல்லியிருக்கார், இடும்பைக்கு இடும்பை கொடுப்பார், இடும்பைக்கு இடும்பை படாதவர். இடும்பைனா துன்பம், இடும்பைக்கு இடும்பை கொடுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். துன்பத்திலே துன்பத்தை அனுபவிக்க, அதாவது அனுபவிக்க தைரியம் இருக்கும், அதை விரட்டுவாங்க, துன்பத்தை விரட்டுவாங்க. துன்பத்துக்கே துன்பத்தை கொடுப்பார். அது இடும்பைக்கு இடும்பை கொடுப்பார், இடும்பைக்கு இடும்பை படாதவர். துன்பத்தை தூர விரட்டக்கூடிய ஒரு வகையில நமக்கெல்லாம் பாபா சொன்ன நம்பிக்கையோடு வாழ்ந்தோம். நம்பிக்கை வேற, அந்த முக்கியமான விஷயம் இல்லை. அதாவது நம்பிக்கையோட ஒரு முக்கியமான விஷயம் உலகத்துல என்ன இருக்குது, அது இருந்தா நம்ம வாழ்க்கை நல்ல விதமாக நடைபெற முடியும். உங்களுக்கெல்லாம் ஊதி வந்திருக்கு நினைக்கிறேன். ஊதி பிரசாதமா நம்ம உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகள்லயும் இந்த ஊதியை நம்ம தந்துகிட்டு இருக்கோம். எனக்கு வரக்கூடிய அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் நான் சரி செய்யறேன்னா பாபாவுடைய வேலைக்காரன், நான் பாபாவுடைய வேலைக்காரன். இந்த ஊதியை வச்சுதான் எல்லாரும் சிம்பிளா நினைக்கிறாங்க. ஊதியை எவ்வளவு பெரிய உயர்வான மருந்து, இதுவே நம்முடைய வாழ்க்கைக்கு விருந்து. இதை நம்மெல்லாம் இருந்து நல்லபடியா இதை உபயோகப்பண்ணோம்னா, மதிச்சோம்னா, ஊதிய மதிச்சோம்னா நம்ம விதி மாற்றப்படும். நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாம் பேசணும், நமக்கெல்லாம் நேரம் இல்லை. நீங்க தூக்கம் வராதப்ப யூடியூப் பார்ப்பீங்கன்னு நல்லா தெரியும். யூடியூப் பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுவோம். அது அப்படியே இருக்கும், நெட்லேயே கிடக்கும். மறுநாள் காலையில் பார்த்தோம்னா அப்படியே இருக்கும். பரவாயில்ல, நல்லதை பார்த்துட்டு அப்படியே தூங்கினோம்னு வச்சுங்களேன். நல்ல விஷயத்தை பார்த்துட்டு, பாபாவை பார்த்துட்டு, பாபாவுடைய மந்திரங்களை கேட்டுட்டு, பாபாவுடைய பாடல்களை கேட்டுட்டு, பாபாவுடைய கதைகளை கேட்டுட்டு, இந்த உதயனுடைய மகிமையெல்லாம் கேட்டுட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கேட்டு தூங்கினோம்னா நல்ல தூக்கம் வரும். நமக்கு அந்த ஆல்பா பவர் நல்லா வரும். ஆல்பாவுடைய மைண்டு நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஆறாம் சக்கரங்கள் நமக்கு நல்லா வேலை செய்யும். ஆறாம் பவர் நல்லா வந்தனாக்கா, ஆறாம் நமக்கு லெவல் நல்லா வந்தனாக்கா நம்ம வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும். ஆகினால யூடியூப் பார்க்கறது தப்பு இல்லை, கண்டிப்பா அதுல பாபாவை பாருங்க. வழித்துணை பாபா உங்கள் வாழ்க்கையிலும் துணை இருப்பார். நிறைய நிறைய அவர் நமக்கு கொடுப்பார். நம்பிக்கை மட்டும்தான் நமக்கு தேவை. அவர் மேல நம்பிக்கை வச்சா நமக்கு எல்லாம் தானாவே கிடைக்கும். தானாவே நம்ம வளருவோம், தானாவே நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், தானாவே பொறுமை கிடைக்கும், தானாவே தைரியம் கிடைக்கும், தானாவே வாழ்க்கை என்கின்ற ஓடம் நல்ல விதமாக ஓடும். சரியா? நீங்க எல்லாரும் அடுத்தடுத்து இந்த பதிவில் நம்ம சந்திப்போம். நிறைய வெற்றிகரமான வாழ்க்கையை பொறுமையாக வாழ்ந்து வளமான வாழ்க்கையை வாழக்கூடிய வகையில பாபா கொடுப்பார். பாபா தரிசனம் பாப விமோச்சனம், வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம். மண்டலூர் வாருங்கள், வலியெல்லாம் மறப்பீர்கள். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.